போட்டாச்சு. அதனால அவர் தான் அதனால எஸ்எல் போட்டாச்சு. அந்த லைட் வந்து அவர் தராட்டினாலும் திருப்பி நம்ம மாநகராட்சி மேற்கொள்ள போடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம தொகையில் அனைத்து கான் வந்துட்டு சாலையும் வந்துட்டு இப்போ அந்த யூஜிடி அதாவது பக்கத்தில் யூஜி உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பக்கத்தில் போட்டுட்டு இருக்கோம். அது பிஎல்டி 16, 17, 18 அந்த வாரில் அதை கனெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தரம் உயரும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா கூட நம்ம ஊரில் கொசு அலையாது, இல்லை தலையில் ஒரு 50 கொசு அலையும். அந்த ஓடையை வந்து உடனே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 2 முறை அதில் நம்ம ஜேசிபி உள்ளே க்ளீன் பண்ணுவோம். அந்த ஓடை முக்கால்வாசி இந்த இடத்துல இருக்கனால நான் அதை பற்றி சொல்கிறேன். 3 கிலோமீட்டர் நம்ம ஏரியாக்குள்ளே தான் இருக்குது, இந்த மண்டலத்துக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் தண்ணியே வரக்கூடாதுங்கிற முயற்சி தான் ஆணையர் அவர்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மழை பெஞ்சா தண்ணி வரலாம், மற்ற நேரம் அந்த தண்ணியெல்லாம் யூஜிக்கில் அங்கே போயிடணும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் செடி வளர்க்க முடியுது. நல்லா கோடை காலம் வந்தாலும் இண்டஸ்ட்ரியல் கொடுக்கலாம். தூத்துக்குடி நிறைய இண்டஸ்ட்ரியல் சுற்றி இருக்குது, அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். நிறைய ஊரில் ட்ரீட்மெண்ட் பண்ண தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். அந்த ஓடை நம்மளுக்கு ஒரு இது, அந்த ஓடை பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. அதாவது உடல் ஆரோக்கியம் இருந்தால் எதுவும் செய்ய முடியும். நம்ம கோரம்பலம் கலெக்டரேட்டை தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா 94 வயசு ஆட்களும் மம்படி பிடி வளைச்சுவாங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை. அதுக்காண்டி எல்லா இடத்துலையுமே ஒரு பார்க்கெல்லாம் முதல்ல வாக்கிங், ஒரு பேசிக்காக உள்ள வாக்கிங் போகணும். சின்ன ஜிம்மு, வாலிபால், பேஸ்கெட் பால் நம்ம ஏரியாவில் நிறைய கிரவுண்டு எடுத்திருக்கோம். தனியாரில் அதாவது ஆணையாளர் பேரில் பதிஞ்சிருவாங்க. நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அது நம்ம கையில் இல்லாமல் இருந்தது. 153 பார்க்கில் நிறைய இடத்துல சின்ன பார்க்காக முதல்ல செடி வச்சு விட்ருக்கோம். ட்ராக் போடுற மாதிரி அது வாலிபால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட்லாம் போட்டு தரேன் இருக்கோம். எது தோது இருக்கோ அதை ஸ்டேடியம் மாதிரி இல்லை, கிரவுண்டை செம்மப்படுத்தி பென்சிங் பண்ணி போட்டு தருவோம். அது நம்ம பகுதியில் நிறைய இது இருக்கிறதுனால சொல்லிடுறேன். ஏன்னா ஷட்டில் கோர்ட்டு ஒன்று ஏற்கனவே 4 இன்டோர் கோர்ட் இருக்குது. அவுட்டர் கோர்ட் வேணுனாரு அது எங்களை ஆட விட்டுருக்கோம். உங்களை செஞ்சதை மக்கள் வந்ததுனால பத்திரிகையாளர் முத்திரை சொல்லிடுறேன். மேற்கொண்டு என்ன ஐடியா இருந்தாலும் சரி, நம்ம மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பிரதான சாலை. தூத்துக்குடியில் கலெக்டரேட்லேருந்து வர்றது பாளையங்கோட்டை ரோடும் போகும், நேராக பீச் வரைக்கும் நம்ம ஹார்பர் வரைக்கும் போகும். இதில் வந்து நிறைய டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு தான் இந்த நம்ம ஓடுற பக்கலூரில் போட்ட ரோடு. இதில் ஒரு 50% அங்கே போயிட்டு இன்னொரு 50% எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, விஓசி காலேஜ் இருக்குது, அடுத்து மெடிக்கல் காலேஜ் வந்துடுது, கணேஷ் நகர் போகிறவங்க அதெல்லாம் போகிறதுக்காண்டி தான் பின்னாடி ஒரு ரோடு. அதாவது நம்ம மாநகராட்சியோட இடம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோரம்பலத்தில் குளத்துலேருந்து இப்படி ஒரு இடத்துல தண்ணி வரும், நிறைய கிணறுலாம் உண்டு. இப்போ அதெல்லாம் மூடிட்டாங்க. நம்ம லைன் மட்டும் அதில் இருக்குது. நம்ம லைன்னா மாநகராட்சியோட குடிநீர் சப்ளை பண்ணுற லைன் இருக்குது. அதை பாதிக்காக மிச்ச உள்ள இடத்துல ஒரு ரோடு சாலை ஏற்படுத்துறதுக்கு நானும் ஆணையரும் ஆய்வு பண்ணியாச்சு. இடம் எல்லாம் நம்ம கஸ்டடி மாநகராட்சி இடத்துல தான் இருக்குது. அதுவும் நிதி வந்தோன்னே செய்வோம். மேற்கொண்டு என்ன இருந்தாலும் நீங்கள் அதாவது நம்ம எப்போவுமே யூனிட்டியாக இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, பொதுமக்களோட பங்களிப்பு. இன்னும் அந்த ஓடையில் வந்து கேரி பேக்கில் கட்டி தூக்கி போடுறாங்க. நம்ம வந்து 2000 பணியாளரை வச்சு வேலை செய்கிறோம் டெய்லி, தினசரி. அது காலையிலே தெரியும். 5 மணிக்கு ஆணையர் ஒரு பகுதியில் ஆய்வுக்கு போனாலும், நான் ஒரு சைடில் போனாலும், அந்த தூய்மை பணியாளரை வச்சு தான் இவ்வளோக்குள்ள ஊர் சுத்தமாக இருக்குது. அந்த ஓடையில் தூக்கி போடுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு அதை எடுக்கிறது. அதனால் நீங்கள் வந்து அதை இன்னொன்று குறைக்கணும். கேரி பேக் அதை பிளாஸ்டிக் வந்து அறவே தடை பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் வந்து நம்ம பொதுமக்கள் இப்போ உங்கள் வாயில கேட்டிருக்கிறது, எந்த கடையில் இருந்தாலும் உடனே நம்ம கிரீவன்ஸ் நம்பர் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டால் நாங்கள் போய் அவங்கள கைது பண்ண போகிறதில்ல, பறிமுதல் மட்டும்தான் படுத்திட்டு போவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமை பயன்படுத்தி அங்கே 97 வந்திருக்கு. உங்கள் இது என்ன கவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துருவோம். வருங்காலத்தில் அதாவது மாதம் வாரம்னா எல்லா மண்டலும் மாதம் மாற்றி வரும். 0% ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத கொண்டு வரதான் எங்களோட இலக்கு. அனைவரும் உத்தரவு கொடுங்க என்று கூறி வாய்ப்பு கூறி நன்றி பெறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. வரும் மணியன் 2